மத்தியில் ஆட்சி செய்ய போவது யார் என்பதை தீர்மானிக்கும் 6 மாநிலங்கள் எவை தெரியுமா? ஆங்கிலத்தில் இதெல்லாம் ஸ்விங் ஸ்டேட்ஸ் என அழைப்பார்கள். அதாவது ஊஞ்சல் மாதிரி இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும். இந்த அரசியல் கட்சிக்கு அதிகம் கொடுக்குமா, அந்த அரசியல் கட்சிக்கு அதிகம் கொடுக்குமா? ஒரு தேர்தல் முடியும் வரை ஒரு நிலையில்லா தன்மை இருக்கும். யார் எவ்வளவு ஸ்கோர் பண்ண போறாங்க என்ற ஒரு பதட்டத்திலேயே வைத்திருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம். 80 மக்களவை தொகுதிகள் அங்கே இருக்கின்றன. அடுத்தபடியாக 2வது பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா. இங்கே 48 சீட்டுகள் இருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை பிஜேபி பெரும்வாரியான சீட்டுகள் ஜெயிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் கைகோத்திருக்காங்க. எத்தனை ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் மற்ற மாநிலங்கள் வந்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் பிரகாசம். மற்ற மாநிலங்களில் வந்தீங்கன்னா ஃபைட் ரொம்ப டஃப்பாக இருக்கு, ரொம்ப கடினமாக இருக்கு. காரணம் என்ன? மகாராஷ்டிரா பாருங்க, மொத்தம் 48 சீட் இருக்கு. ஆனால் மகாராஷ்டிராவில் சென்ற தேர்தலில் 5 வருஷம் முன்னாடி சிவசேனா ஒன்றாக இருந்தது, உடையலை. ஒன்றாக இருந்த சிவசேனா பாஜகவோடு கூட்டணி வைத்தது சக்தி வாய்ந்த கூட்டணியாக இருந்தது. 48 சீட்ல 41 சீட்டு கையில் வச்சிருக்காங்க. ஆனால் காட்சிகள் இப்போது அப்படி இல்லையே. சிவசேனா உடைந்து விட்டது. அஜித் பவார், சரத் பவாரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைத்து கொண்டார்கள். இப்படியாக உடைந்த கூட்டணி இருக்கிறது. உடைந்த கூட்டணி யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு பக்கம் காங்கிரஸோடு இருப்பது ஒரிஜினல் சிவசேனாவில் இருந்த உத்தவ் தாக்கரே, ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோடு இருந்த சரத் பவார். அவங்க 3 பேரும் ஒரு அணியில் நிற்கிறாங்க. உடைந்த கட்சிகள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. பாஜகவோடு நிற்பவர் ஏக்நாத் ஷிண்டே, தற்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் மகாராஷ்டிராவில். அவர் சிவசேனாவை உடைத்து கொண்டு வந்து விட்டார். அதே போல அஜித் பவார் சரத் பவாருடைய உறவினர் தான், ஆனால் பதவி என்று வரும்போது கட்சியை உடைத்து விட்டார். துணை முதலமைச்சராகவும் ஆகிவிட்டார். பாஜகவோடு நிற்கிறார்கள். இப்படியாக உடைந்து கிடக்கிறது மகாராஷ்டிரா. அப்ப மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். சிவசேனா, அதாவது ஒரிஜினல் சிவசேனா முன்வைக்கிற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க தேர்தலை சந்திக்காமல் ஆட்சியில் அமர்ந்து விட்டார்கள், மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கும் என்று அவர்கள் சொல்லி வந்தாலும் நாம் பார்க்க வேண்டியிருக்கும் மக்கள் ஆதரவு யாருக்குன்னு. சரி, மகாராஷ்டிராவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த மாநிலம், பெரிய மாநிலம் மேற்கு வங்கம். அங்கே திரிணாமுலுக்கும் பாஜகவுக்கும் கடுமையான போட்டி. ஈக்குவலாக 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் களத்தில். பீகாரில் 40 சீட்டு நிதிஷ்குமாரும் பாஜகவும் பெரும்வாரியான சீட்டுகளை கையில் வைத்திருக்கிறார்கள். மேற்கொண்டு அங்கே எவ்வளவு எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. பீக் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. ஒருவேளை லாலு பிரசாத் யாதவ் சில சீட்டுகளை தட்டி சென்றால் அங்கே சுவாரஸ்யமாக அமையக்கூடும். அதையும் பார்க்க வேண்டி இருக்கும். ஏன்னா நிதிஷ்குமாருக்கு கொஞ்சம் இமேஜ் அடிபட்டிருக்கு. அவரை பல்டி குமார் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், அங்கே இங்கே தாவி தாவி கூட்டணி வைத்து அதிகாரத்தில் எப்பொழுதுமே இருக்கும் வகையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கர்நாடகாவில் இந்த முறை ஆபாச படம், அந்த வீடியோ கிளிப் எல்லாம் பூதாகரமாக வெடித்துள்ளது. அங்கே காட்சிகள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். 28ல் 25 பாஜக கையில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் காட்சிகள் மாறுமா என பார்க்க வேண்டியிருக்கும். ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்திற்கும் பாஜகவிற்கும் கடுமையான போட்டி. எது எப்படி இருக்கும்னு சொல்லி ஒடிசாவில் பார்க்க வேண்டியிருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இப்போ நாம் மகாராஷ்டிரா வந்துடுவோம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை சிவசேனாவை எதிர்க்கும் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும் தேசியவாத காங்கிரஸ். ஒன்றும் இல்லை, கட்சிகள்லாம் உடைத்து கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஒரிஜினலாக இருந்த கட்சிகள் காங்கிரசுடனும், உடைத்து கொண்டு வந்த கட்சிகள் பாஜகவுடனும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இப்போ எத்தனை தொகுதியில் சிவசேனா நேரடியாக புது சிவசேனாவும் பழைய சிவசேனாவும் மோதுகிறது என்றால் 13 தொகுதி இல்லை. பழைய தேசியவாத காங்கிரஸும் புதிய தேசியவாத காங்கிரஸும் நேருக்கு நேர் எத்தனை சீட்டில் மோதுதுன்னு கேட்டிங்கன்னா 2 சீட்டில். இந்த 15 சீட்டுகள் அந்த 48ல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மக்களுடைய ஆதரவு யாருக்கு? பழைய சிவசேனாவிற்கா, புதிய உடைத்து கொண்ட வந்த கட்சிக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். இதில் ஸ்டார் தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஷீரடி உங்களுக்கு தெரியும், அது தனி தொகுதி. சாய்பாபா கோயில் அங்கே இருக்கிறது, புகழ்பெற்ற கோயில். அங்கேயும் 2 சிவசேனாக்களும் மோதிக்கொள்கின்றன. நாசிக் நோட் அடிக்கிறாங்க இல்லையா, அதாவது காசு அடிக்கிறாங்கல்ல, மகாராஷ்டிரா மாநிலத்தில் கரன்சி பிரிண்டிங் ப்ரெஸ் அங்கே இருக்கிறது. அங்கே சிவசேனாவும் மோதிக்கொள்கிறது.
அப்படியே பாராமதி வந்தோம் அப்படின்னா தேசியவாத காங்கிரஸும் மோதுகிறது. தேசியவாத காங்கிரஸ் என்று நாம் சொல்லும் பொழுது சுப்ரியா சுலே, அதாவது சரத்பவார் அவருடைய மகள் இவங்க. அங்கிருந்து உடைத்து கொண்டு வந்த அஜித் பவாருடைய மனைவி களமிறக்கப்பட்டிருக்காங்க. ஒரே குடும்பம்தான், இத்தனை நாள் ஒன்றாக இருந்தார்கள். அதிகாரம் என்று வரும் பொழுது, பிளவு என்று வரும் பொழுது ஒருவரை ஒருவர் தொகுதியில் சந்தித்துக் கொள்கிறார்கள். பொதுமக்களின் ஆதரவு யாருக்கு என நாம் பார்க்க வேண்டி இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கல. மகாராஷ்டிரா மக்கள் என்ன சொல்றாங்க? தேசிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மிக முக்கிய மாநிலம் தான். தேசிய தேர்தல் கணக்கில் வைத்து நாங்கள் வாக்களிப்போம். ஆனால் இந்த மாநில கட்சிகள், குறிப்பாக சிவசேனாவாகட்டும் தேசியவாத காங்கிரஸ் ஆகட்டும், மகாராஷ்டிராவில் பொறுத்தவரை அவங்க இதை ஒரு செமிஃபைனல்ஸாக தான் பார்க்குறாங்க. அப்போ ஃபைனல்ஸ் எதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்னும் 6 மாதத்தில் நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்கள் தான். அதுதான் முதலமைச்சர் யார் என்று தீர்மானிக்கும், எந்த கட்சிக்கு ஆட்சி என தீர்மானிக்கும். இதை காட்டிலும் அது ரொம்ப ஃபயராக இருக்கும் என்று பொதுமக்கள் அங்கே பத்திரிகையாளரிடம் சொல்வது குறிப்பிடத்தக்கது. எனினும் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது 48 சீட்டுகள் மிக முக்கியமானவை. தற்பொழுது தேர்தல் நடக்கக்கூடிய சீட்டுகள் அவை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.